ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அண்ணனோட கல்யாணத்துக்காக நான் வந்து கிளம்புனேன். அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அப்போயே சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்து நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு வர்றப்போ இதை பற்றி எந்த விஷயமுமே வந்து நம்ம பேசக்கூடாது நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நானும் சரிம்மா, நான் எதுவும் இதை பற்றி நான் பேசிக்க மாட்டேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த தான் சொன்னாங்க. கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாயிரு. நம்ம சொந்தக்காரங்களே உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் இது என்னப்பா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீ வந்து எதுவுமே வந்து சமாளிச்சுக்கோ. ஒரு 3 நாள் தானே, மேரேஜ் முடிஞ்சு நீ மறுநாளே வந்து கிளம்பிடலாம் வேலைக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அண்ணனோட மேரேஜ்க்காக கிளம்புனேன். எதனால் எங்கள் அம்மா இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே வந்து அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி எங்கள் சொந்தக்கார இதில் ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணனோட லவ் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து வேண்டாம், எனக்கு இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு 2 மந்த்லேயே வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் அண்ணன் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறதுலாம் சொன்னதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண மேரேஜ் இது. அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும் அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும். அவங்களோட லவ்வையும் நம்ம வந்து மதிக்கணும். அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா வந்து கல்யாணத்தில் வந்து இல்லை, நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்லேயும் சரி, பையன் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் சரி 2 பேர் வீட்லேயுமே வந்து ஒரு இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வந்து சில இதில் வந்து அண்ணன் வந்து இந்த விஷயத்தில் வந்து எங்கள்கிட்ட வந்து முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இன்னொரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சு தேவையில்லாது, ஆனால் சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம்னால தான் அப்படின்ட்டு. அதனால தான் அம்மா வந்து என்ன இந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து நீ எதுவும் வந்து பேசிக்காத, அண்ணன்கிட்ட வந்து இது மாதிரி வந்து இதை பற்றி நீ எதுவும் கேட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கவலையில் தான் இருக்கான். ஏன்னா வந்து நம்ம ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சில இது இருக்குது. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் வந்து வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு வீட்லேயும் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அண்ணன் என்கிட்ட வந்து பேசினான், இது மாதிரி சாரிடா, நான் உங்ககிட்ட கூட இந்த விஷயத்த நான் வந்து எதுவும் ஷேர் பண்ணிக்கல, நான் இவ்வளோ இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கல, உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, லவ்வில் வந்து நம்ம வந்து பிரிகிறது இருக்குது, சேர்றாங்க அப்படிங்கிறது 2 விஷயமே இருக்குது. நாங்கள் வந்து அப்போது அந்த டைமில் வந்து வேணாம், லவ்வெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து என்கிட்ட சொல்லிட்டா, நான் ஃபேமிலியாக பார்க்குற மாப்பிள்ளையை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாதுல்ல. அதனால தான் வந்து சரி வீட்டில் பார்க்குற பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதித்தேன். ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா என்னாலேயும் அவளை மறக்க முடியல. அவளுக்கும் வந்து நாங்கள் வந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து போன இடங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பேசின விஷயங்கள் இதுதான் வந்து இதாகிட்டு இருந்துச்சே தவிர எங்களுக்கு வந்து அது வந்து அந்த லவ் வேணான்னு சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 2-3 மந்த்லேயே வந்து எங்களால் இருக்க முடியல. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதனால தான் வந்து அவளே வந்து திருப்பி வந்து பேசினா, இது மாதிரி வந்து நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட நானே வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க பொண்ணுக்கிட்ட நானே பேசுகிறேன், எதாக இருந்தாலும் நம்ம முடிவெடுத்துக்கலாம், பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் வந்து ஒரு சில இதை வந்து விஷயத்த வந்து முடிவு எடுத்தாலும் அது சரியான ஒரு நேரமாக இருக்குமா, சரியான ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிறது கரெக்டான நம்ம இதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்குமே இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எந்த முடிவும் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவளையும் மறக்க முடியாமல் இந்த பொண்ணு கூடயும் வந்து வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த முடிவு வந்து எடுத்தது வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு.
அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்களே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். அவங்களும் ரிலேட்டிவ்லேயே பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, இதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதுன்னு, உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ வந்து இருக்கிற விஷயத்த வந்து நீ நம்பிக்கையோடு உன்னோட வாழ்க்கையை தொடங்கு, இதெல்லாம் தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஆகிட்டே இவங்களுக்கு இப்படி ஆகிட்டேலாம் சொல்லிவிட்டு நீ தேவையில்லாமல் கவலைப்படாத, உன்னோட லைஃப்பை நீ பாரு, அதுதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு பதில் உங்கள் வீட்டில் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.